Guys, இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கிராம்பிளர் பைக்ஸ் இந்தியாவில் இந்த 2024ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 5 பெஸ்ட்டான ஸ்கிராம்பிளர் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியோட ஸ்கிராம்பிளர் 334 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கிராம்பிளர் பைக். இந்த எஸ்டியோட ஸ்கிராம்பிளரை பொறுத்த வரைக்கும் 2,10,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த 2024ல அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய்க்குள்ளவே உங்களால் வந்து பை பண்ண முடியும். நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.1 ஹார்ஸ் பவரும் 28.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் எக்ஸாஸ்ட் இருக்கு. ஸோ இதோட நோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 182 kg வெயிட்டும் 12.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்கு. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பைக், அதுவும் 300cc மேல ஒரு ஸ்கிராம்பிளர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்டியோட ஸ்கிராம்பிளர் 334 ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ரோனின் 225ங்க. இன்னைக்கு 2024ல கூட ரியல் வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் ஸ்கிராம்பிளர் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் 2 lakh rupeesல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரோனின் 225 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் பேஸ் மாடல் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 2 lakhல வந்து கிடைக்கும். 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ரோனின் 225ஓட பேஸ் மாடல் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட 1,80,000 1,85,000 வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் வந்து இருக்கு. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225.9cc ஆயில் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 20.4 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 mmல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மேனேஜபிள் தான். 159 kg தான் இருக்கு. 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸும் அவைலபிளா இருக்கு. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் அவைலபிளா இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. அசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஸ்கிராம்பிளர் பைக் ரோனின் 225 இந்த 2024ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பார்த்தீங்கன்னா கீவே SR250 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கிராம்பிளரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த பைக் 1,49,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இந்த பைக்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எவ்ரிடே யூசேஜுக்கு ஓரளவுக்கு காமான ஸ்கிராம்பிளர் வேணும் அண்டர் 2 lakhல அப்படின்னு யோசிக்கிறவங்க SR250 நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கோட டிசைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா RX100ஓட டிசைன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கீவே SR250 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா ஆன் ரோட் பிரைஸ்ல பை பண்ண முடியும். 223cc ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. 4-stroke 2-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. 17 inch அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா பெஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் இந்த டிசைனுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 14.2 லிட்டர்ஸும் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. 780 mm சீட்டோட ஹைட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர், ஹாலஜன் பல்ப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பைக், அதுவும் இந்த கீவேவோட SR250 டெஃபினட்டா நீங்க ஒரு ஸ்கிராம்பிளர் பைக் 250cc வேணும் அப்படின்னா நீங்க இந்த பைக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேல்யூ ஃபார் மணி. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல அப்படினாலும் பில்ட் குவாலிட்டி மத்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே பெஸ்டா கொடுத்திருக்காங்க. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா
ஹோண்டாவோட CB350 RS அப்படிங்கிற இந்த RS வேரியன்ட் 2,16,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸ்ல கிடைக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம்ப்ளர் பைக். இந்த CB350 RS டெஃபினட்டா ஹோண்டால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்னு நான் சொல்வேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 2,60,000 ரூபா ஆன் ரோட் பிரைஸ்ல உங்களால வந்து பை பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 21 ஹார்ஸ் பவரும் 30 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 35 இருந்து 40 கிலோமீட்டர் லிட்டரும், டாப் ஸ்பீட் 140 பிளஸும் தாராளமா போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளா இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்திருக்காங்க. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 168 mm பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப் எல்லாமே LED ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் அனலாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து அவைலபிளா இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டிசைன், கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு ஃபிளாட்டான சீட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த CB350 RSல நல்ல ஒரு ரைடர் பில்லியன் கம்ஃபர்டபுளான ரைடை வந்து ஃபீல் பண்ண முடியும். டெஃபினட்டா வர்த் வேல்யூ ஃபார் மணி. சர்க்குலரான LED ஹெட் லேம்ப்ஸ் வந்து இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அந்த ஸ்கிராம்ப்ளர் ஒரு ரெட்ரோ ஃபீல்ல கிடைக்கும். டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம்ப்ளர் 411. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,08,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிராம்ப்ளர் 411 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 411cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.3 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. 30 கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் 140 கிலோமீட்டர் per hour தாராளமா போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, அதுவும் ஸ்விட்சபிள் ABS வந்து கொடுத்திருக்காங்க. ஹிமாலயன் 450 டிசைன், அதுல தான் உங்களுக்கு ஸ்கிராம்ப்ளர் 411 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வீல்ஸ் வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லயும், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 795 mm வந்து சீட்டோட ஹைட்டும், 200 mm பாத்தீங்க அப்படின்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே டாலான ஒரு பைக். கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ABS லைட், கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லைட் மட்டும் தான் உங்களுக்கு LED கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹெட் லேம்பாக இருக்கட்டும், இல்லாட்டி இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹாலஜன் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பில்லியனுக்கு வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டைலிஷாக இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் சீட் கிடையாது, ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த ஸ்கிராம்ப்ளர் 411 டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஹிமாலயன் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்கிராம்ப்ளர் 411 கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ராயல் என்ஃபீல்டோட பில்ட் குவாலிட்டி பத்தி நம்ம இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸலண்டான பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டும் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் ஹிமாலயனை விட. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் பேஸ்டு பைக் அப்படிங்கிறதுனால இதோட டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்கிராம்ப்ளர் வேணும் ராயல் என்ஃபீல்டுனா இந்த ஸ்கிராம்ப்ளரான 411 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கிராம்ப்ளர் பைக்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்கு, ஓரளவுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த பைக்ஸ்ல எந்த பைக் பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Have a good